Hello friends, வணக்கம் and welcome to my channel. என்னோட நேம் டிகுனா. நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக் டீடைல்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் அந்த பேசிக் டீடைல் பற்றி கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து where to see the stock details, ஸ்டாக்கை பற்றி டீடைல்ஸ் வந்து நம்ம எங்கே பார்க்குறது, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு வரவங்க ஸ்டாக்கை பற்றி ஸ்டாக்கோட பேசிக் டீடைல்ஸ் பற்றி நம்ம எங்கே பார்க்குறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தென் ஸ்டாக்கை வந்து நம்ம எங்கே வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தென் வந்து ஸ்டாக்கோட பேசிக் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேர் டு see the ஸ்டாக் டீடைல்ஸ். ஸோ ஸ்டாக்கோட பேசிக் டீடைல் பற்றி நான் ஒரு 3 வெப்சைட் சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நார்மலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறது. லேட்டஸ்ட் டீடைல்ஸ் நம்ம எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஸ்டாக்கை பற்றி. ஒன்று வந்து என்எஸ்சி, இது வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வெப்சைட் nseIndia.com. செகண்ட் வந்து moneycontrol.com, இது வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து எல்லா ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற வெப்சைட். இது மேபி ரிலையன்ஸோட வெப்சைட்டுன்னு நான் நினைக்கிறேன். தென் தேர்ட் வந்து த எக்கனாமிக் டைம்ஸ், இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எக்கனாமிக் டைம்ஸ் .indiatimes.com, இதில் போனீங்கனாலும் நம்ம வந்து ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து காட்டணுங்கிறதுக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன் ஈச் வெப்சைட்டோட. ஸோ என்எஸ்சியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ லார்ஜ் கேப் அதை பேஸ் பண்ணி எல்லா ஸ்டாக்கும் வந்து ஃபஸ்ட் இருந்திருக்கும். ஸோ எவ்ரிடே வந்து எந்த ஸ்டாக் வந்து பீக்கில் வருதோ இது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் இந்த சீரியல் நம்பர் வைஸ். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் ஒரு ஸ்டாக்கை கிளிக் பண்ணிங்களா எப்படி வரும் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த இன்ஃபோசிஸோட ஸ்டாக் வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் காட்டியிருக்கேன். ஸோ இன்ஃபோசிஸ் லிமிடெட், ஸோ இதோட சிம்பிள் வந்து இன்ஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டாக் வாங்கும்போது ப்ரோக்கரேஜ் இதில் வந்து இன்ஃபின்னு போட்டால் தான் உங்களுக்கு கிளியராக வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேணாம், பட் அட்லீஸ்ட் த பேசிக் எப்படி இருக்கும், என்ன வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இதோட ப்ரைஸ் என்ன, எவ்வளோ ஏறி இருக்கு இறங்கி இருக்கு அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து இதில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதோட பேசிக் இன்னைக்கியோட லேட்டஸ்ட் ப்ரைஸ் வந்து 1123 ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எனவே இது 16.2 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.46% இன்க்ரீஸில் வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ப்ரீ க்ளோஷர்ஸ், இது எவ்வளோ ஓப்பன் ஆனது, இதோட ஹை எவ்வளோ, லோ எவ்வளோ, எல்லாமே வந்து இதில் பேசிக்காக பார்க்கலாம். கீழே இருக்கிற டீட்டெயில் ரொம்ப டெக்னிக்கலானது. ஸோ இதை வந்து நான் இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ இந்த ஸ்டாக் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மணி கண்ட்ரோல் வெப்சைட்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்படி தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்க்க முடியும். மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் அதுவும் பேஸ்ட் ஆன் வந்து இந்த ஸ்டாக்கோட கேபிட்டலைசேஷனை பேஸ் பண்ணி இது வந்து சீரியல் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இந்த ஐடிசியை கிளிக் பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நெக்ஸ்ட் பேஜில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஐடிசியை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ என்எஸ்சியில் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, பிஎஸ்சியில் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் பேசிக்காக வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு மேலே கோட் அண்ட் சார்ட்ஸ், டெக்னிக்கல்ஸ், வேலிடேஷன், கார்ப்பரேட் ஆக்ஷன், நியூஸ், ஃபினான்ஷியல்ஸ், அனாலிசிஸ் ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், ஷேர் ஹோல்டிங் அண்ட் பியர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஐடிசிங்கிறது வந்து இந்த எஃப்எம்சிஜி கம்பெனி, இதே மாதிரி அதர் எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் பியர்ஸ் அண்ட் கம்பெனி இன்ஃபோ. ஸோ இந்த மாதிரி நார்மல் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் பார்க்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்வாட்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கை பற்றி இந்த மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் டைம்ஸ். அந்த எக்கனாமிக் டைம்ஸ் வெப்சைட்குள்ளே போனால் எப்படி இருக்குங்கிறதுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பார்க்க முடியும். இதுலேயும் அதே மாதிரி வந்து ஸ்டாக்கை வந்து சீரியல் பண்ணியிருப்பாங்க பேஸ்ட் ஆன் அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்து. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ஐடிசி டாப்பில் இருக்குது, இதை பார்க்கலாம். இப்போ ஐடிசி நீங்கள் கிளிக் பண்ணால் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் பேஜில் காட்டுறேன். ஸோ
ஸோ இதுலேயும் பேசிக்லி ஐடிசி கிளிக் பண்ணும்போது லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மேலே இருக்கும். டுடேஸ் சேஞ்ச், அதோட வால்யூம் எவ்வளோ ஓப்பன் ஆயிருக்கு இப்படின்னு எல்லா பேசிக் டீட்டெயிலும் இருக்கும். இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நான் சொன்னேன்ல, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐடிசியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 2,10,504 crores. ஸோ இதுதான் வந்து ஐடிசியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அதர் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. பிஇனா என்ன, அதோட ஃபேஸ் வேல்யூனா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா இதோட சார்ட்ஸ் அண்ட் நியூஸ், ரிசல்ட்ஸ், ரிட்டர்ன்ஸ், கம்பேர், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 3 வெப்சைட்டை யூஸ் பண்ணிங்கன்னா பேசிக்காக ஸ்டாக் எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த 3 வெப்சைட்லையும் பேசிக்காக பார்க்க முடியும். இது போக நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து நான் ஒரு தனி வீடியோ போடுறேன் அனாலிசிஸ்க்கு, நம்ம அதை தனியாக பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட், வேர் டு பை ஸ்டாக்ஸ். ஸோ நான் ஸ்டாக்கை பற்றி பார்த்துட்டேன், எங்கே பார்க்குறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்டாக் எப்படி பார்க்குறது, அதோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்குறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அந்த ஸ்டாக்கை நான் வந்து எங்கே வாங்குறது? ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 brokerage ஃபார்ம்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஒன்று வந்து ஜீரோதா. ஜீரோதாங்கிறது வந்து இந்தியாஸ் மோஸ்ட் brokerage ஃபார்ம். நிறைய பேர் இதில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும். ஸோ இது உள்ளே வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கைட், இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, கைட்டுங்கிறது வந்து ஸ்டாக் பையிங் அண்ட் செல்லிங்க்கு. காயின்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு. அதே மாதிரி வேர்சிட்டி அப்படிங்கிறது வந்து லேர்னிங்க்கு. சென்டினல் அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு. இது மாதிரி நிறைய இருக்கும். நான் இதுக்கு இந்த ஜீரோதாக்கு வந்து ஒரு தனி வீடியோ போடுறேன். பட் எனிவே இந்த ஜீரோதா வெப்சைட்டில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா நான் கீழே ஒரு என்னோட டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து அப்ஸ்டாக். இதுவும் வந்து இந்தியாவில் வந்து ஒரு மோஸ்ட் அவைலபிள் brokerage ஃபார்ம்னு சொல்லலாம். இந்த ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரெண்டுலையுமே நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். மற்றது வந்து எனக்கு வந்து அவ்வளோ ரிலையபிளாக தெரியல. பட் நீங்கள் வந்து மற்றதில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதுலேயும் கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். தென் நெக்ஸ்ட், ஸ்டாக் அனாலிசிஸ். ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணணும்ல, ஸோ அது எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஸ்டாக் அனாலிசிஸை பொறுத்தளவு 2. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு 2 வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்: ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, வாட் ஸ்டாக் டு பி பை, என்ன ஸ்டாக்கை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஹவு டு சூஸ் அ ஸ்டாக், ஒரு ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்ணுறது, அதை வந்து எந்த ஸ்டாக்கை வாங்குறது, இந்த ரெண்டுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இஸ் மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட பேசிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கு நான் ஒரு செப்பரேட் ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு, டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன? வென் டு பை அ ஸ்டாக், அந்த ஒரு ஸ்டாக்கை எப்போ வாங்குறது. ஃபண்டமெண்டல்ங்கிறது வந்து எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு ஸ்டாக்கை எப்போ வாங்குறது, எப்போ செல் பண்ணுறது. வென் டு பை அ ஸ்டாக், வென் டு செல் அ ஸ்டாக், இதுதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ். நம்ம வந்து ட்ரேடர்ஸை பற்றி நம்மளோட சீரீஸ்லையும் சரி, இந்த சேனல்லையும் சரி, ட்ரேடர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறதே கிடையாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ், எஸ், அட்லீஸ்ட் நமக்கு வந்து யூஸ் ஆகிறது வந்து எப்போ அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு.
சரி டீக்குண்ணே, இவ்வளோ பேசுறல்ல, நான் ஏன்பா ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வரணும் அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. எனக்கு அது நல்லா தெரியும். Why we need to invest in stock market. இதை பற்றி செப்பரேட்டாக ஒரு சூப்பர் வீடியோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். Until then, see you, bye bye, take care, thank you.